ஹலோ ஆல், ஒரு சூப்பரான ஹேர் பேக் ஒன்று பார்த்துருவோமா? இந்த ஹேர் பேக்கில் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஹேர் பேக் யூஸ் பண்ணணும்னு இருக்குது, ஆனால் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஷேர் பண்ணால் மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ளே. இந்த ஹேர் பேக்குக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நான் நைட்டே ரெடி பண்ணி ஊற வச்சாச்சு. பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே என்னோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கருப்பு எள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் காஞ்ச ரோஸ்மெரி எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது எனக்கு ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும், அதோட பெனிஃபிட்ஸை தாண்டி ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன். இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 2 குட்டி குட்டி கிளாஸ் தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சுட்டேன், நல்லா ஊறட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது காலையில் எடுத்து தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் ஒரு 5 மணி நேரத்துக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் கிட்ட இருக்கும், அதுக்கு முன்னாடியே நல்ல ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஹேரில் ஒரு சில ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கி விட்டுரும் ஹேரை. அதனால ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு முடியில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் இருக்குது. அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முடியில் அப்ளை பண்ணலாம், பட் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம், அது டிஃபால்ட்டு. பட் எனக்கு முடியில் அப்ளை பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பண்ணலை அப்படின்னா ஆயில் வச்ச ஒரு ஃபீலே இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் எப்போ அப்ளை பண்ணாலும் முடியிலையும் அப்ளை பண்ணிப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எண்டில் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும். ஸோ நான் இப்போ நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு சூப்பராக ஒரு மசாஜ் கொடுத்துக்கிட்டு நல்லா பின்னி வச்சுக்கிட்டேன் சிக் எடுத்து. ஸோ இப்போ இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோமா? ஒன்றும் இல்லை, நம்ம ஊற வச்ச ஐட்டமை நான் ஒரு குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் முன்னாடி அதை எடுத்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். ஸோ நல்லா அரைச்சி எடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே வடிகட்டுற மாதிரி ஒரு துணியில் போட்டு வடிகட்ட போகிறோம். நான் இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கஞ்சி தண்ணி தான் ஊற்றுறேன். இது எனக்கு நைட்டே கஞ்சி தண்ணி கிடச்சிருந்தது அப்படின்னா அதிலே நான் ஊற வச்சுருந்துருப்பேன். எனக்கு கிடைக்கல, சப்போஸ் உங்களுக்கு கஞ்சி தண்ணி இருக்குது ஊற வைக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் கஞ்சி தண்ணியிலேயே நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு கிடைக்கலங்கிறதுனால, எனக்கு மத்தியானம் தான் கிடச்சிச்சு அப்படிங்கிறதுனால நான் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப திக்காகும். நீங்கள் அரைக்க அந்த வெந்தயம் ரொம்ப திக்காயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம். நார்மல் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. கஞ்சி தண்ணி ஊற்றிங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு ஹேர் பேக்லேயும் சொல்கிறது தான். இந்த ஹேர் பேக்கை பர்டிகுலராக நீங்கள் வடிகட்டாமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டஸ்ட் இருக்கும். ஏன்னா இந்த எள்ளையும் சரி கருஞ்சீரகத்துலேயும் சரி பயங்கர டஸ்ட் இருக்கும். அந்த ரோஸ்மெரி இலையுமே கூட ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டஸ்ட் எல்லாம் தலையில் தங்கிரும், கண்டிப்பாக ஹேர் ட்ரை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். காட்டன் கிளாத்துமே கூட கொஞ்சம் குட்டி 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 கண்ணுக்கு தெரியாத ஓட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது நான் யூஸ் பண்ணுறது இந்த மல்மல் காட்டன் சொல்லுவாங்கள்ல, அந்த காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2வது வாட்டியுமே ஜாரில் போட்டு திரும்ப கொஞ்சம் அந்த கஞ்சி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்து அதை திரும்ப வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா அது நல்லா அந்த இதுவெலாம் இன்னும் கொஞ்சம் ஜூஸ்லாம் அதில் இருக்கும், அதனால நான் செகண்ட் டைம் அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எல்லாமே ஆப்ஷனல் தான், நம்ம விருப்பம் தான், போடுற இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் மேட்ரு. ஸோ இதை நான் நல்லா செகண்ட் டைமும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த விளக்கெண்ணெய் இருக்குல்ல, அதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த எண்ணெயும் ஆட் பண்ணல, ஏன்னா நான் ஆல்ரெடி தரையில் நிறைய எண்ணெய் வச்சுட்டேன். அப்படிங்கிறதுனால நான் இந்த ஹேர் பேக்கில் எதுவும் எண்ணெய்லாம் அப்ளை பண்ணலை. நீங்கள் ஹேர் பேக் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கையை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, முட்டை பீட் பண்ணுற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மலாகிடும்.
ஸோ இப்போ வந்து இந்த ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேரில் அப்ளை பண்ணிடுவோமா? ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக ஹேர் பேக் அப்ளை பண்ணுற மாதிரி தான் பார்ட்டிஷனாக எடுத்து நான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 hour கிட்ட அப்படியே நான் விட்டுட்டேன். வெந்தயம் செட் ஆகாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வைக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு 20 minutes வச்சிங்கனாலும் ஓகே தான். எனக்கு எந்த ஹேர் பேக் போட்டாலும் எதுவுமே ஆகாது. ஸோ அதனால் நான் 1 hour கிட்ட அப்படியே விட்டுருவேன். 1 hour விட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 20 to 30 minutes போதுமானது. நான் வந்து எனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1 hour கிட்ட விட்டுருவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் 1 hour விடுறதுக்கு ரீசன் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு நான் ஃபேன் கிட்டலாம் நிற்கவே மாட்டேன். ஃபேன் இல்லாத இடத்துல தான் வந்து நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக ட்ரை ஆகாது. ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும், ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபேனுக்கு கீழே நிற்கக்கூடாது. ஸோ ஃபேனுக்கு கீழே இல்லாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் ட்ரை ஆகாது. ஸோ நான் வந்து ஹேர் பேக்கை கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் காலையில் ஷேர் பண்ணியிருந்த ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இந்த கன்சிஸ்டன்சி முக்கியம் ஹேர் வளர்க்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி குட்டியாக கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போமா? நம்மளில் நிறைய பேருக்கு ஹேர் வளர்க்கணுங்கிற ஆசை இருக்குது. அதுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணுங்கிற ஆசையும் இருக்குது. ஆனால் நம்மள யாருமே வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். நானுமே அப்படி தான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு 10 நாள் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன் சோம்பேறித்தனத்தில். முடியை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பொறுமை தேவை, கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ளஸ் கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட் பார்ப்பீங்க. தண்ணி குடிக்கிறதுலேருந்து, நல்ல ஃபுட்டு சாப்பிட்றதுலேருந்து, இந்த மாதிரி அவுட் சைடு கேர் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே கன்சிஸ்டன்சி முக்கியம். நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுற வரைக்கும் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ 1 மாதம் பண்ணிவிட்டு 2 மாதம் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அதில் வந்து யூஸே கிடையாது. ஸோ நல்லா வெயிட் பண்ணோம், நல்லா கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும்னு நம்புகிறேன். நான் டெய்லி போடுற ஷார்ட்ஸில் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி ஹேர் கேர் டிப்ஸை ஒரு வீடியோலையும் குட்டி குட்டியாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் அப்டேட். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் மக்களே. ஸ்டே டியூன்.